ஜூலியஸ் சீசர். இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. ஃப்ரம் ஆக்ட் 3 சீன் 2. ஆக்சுவலாக ஜூலியஸ் சீசர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய புக், அது ஷேக்ஸ்பியர் எழுதின பெரிய நாடகம். மொத்தம் 5 ஆக்டும், அதில் ஒவ்வொரு ஆக்டுக்கும் நிறைய சீன் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டது 3வது ஆக்ட்லேருந்து 2வது சீன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ட்ரோடக்ஷன், ஒரு முன்னுரை, எப்படி அந்த கதையுடைய பின்னணி உங்களுக்கு தெரியணும். எடுத்தோடனே ஜூலியஸ் சீசர் நாடகத்தை நடத்த ஆரம்பிச்சா புரியாது. அவருடைய கதை பின்னணி இல்லை கதை சுருக்கம் சொல்லலாம். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். The play opens with Julius Caesar's victorious return to Rome after defeating the sons of Pompey. இந்த நாடகம் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எடுத்தோடனே ஜூலியஸ் சீசர் வரான். எப்படி வரான்? விக்டோரியஸ் ரிட்டர்ன்கிறோம். விக்டோரியஸ்னா இப்போ நல்ல பிரமாதமான வெற்றியை அடைந்து வரான். ரிட்டர்னாக திரும்பி வர்றது. எங்கே வரான் ரிட்டர்ன்? தன்னுடைய நாட்டுக்கு தான், டு ரோம். அப்போது ஜூலியஸ் சீசர் எந்த நாட்டை சேர்ந்தவன்? ரோம் நாட்டை சேர்ந்தவன். எப்படி வரான்? ஆஃப்டர் டிஃபீட்டிங் த சன்ஸ் ஆஃப் பாம்பே. அதாவது பாம்பே அப்படிங்கிற ஒரு பேரரசர், அவருடைய பேரே பாம்பே. அந்த பேரரசர், அவர் ஏற்கனவே இருந்திருக்கார் பேரரசராக. அவருடைய மகன்களை தோற்கடித்து விட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறான். While people rejoice, there is a group which fears that all these victories would get into Caesar's head and he would cease to be democratic. While people rejoice, அதாவது மக்கள் எல்லாம் வந்து சந்தோஷம், நம்முடைய நாட்டுடைய தளபதி வெற்றியுடன் வருகிறாருன்னு மக்கள்லாம் நேச்சுரலாக சந்தோஷப்பட தான் செய்வாங்க. ஆனால் தெர் இஸ் ஏ குரூப், ஆனால் அங்கே ஒரு குரூப் இருக்குது, ஒரு குழு, ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க விச் ஃபியர்ஸ், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம்? பயப்படுறாங்களாம். தட் ஆல் தீஸ் விக்டரிஸ், ஏன் இந்த வெற்றிகளெல்லாம் வெற்றி மேலே வெற்றியாக வருது இல்லையா? வுட் கெட் இன் டு சீசர்ஸ் ஹெட், அதெல்லாம் சீசருடைய தலையில் புகுந்து, அண்ட் ஹீ வுட் சீஸ் டு பி டெமோக்ராட்டிக். சீஸ்னா ஸ்டாப்னு அர்த்தம். சீஸ்னா ஸ்டாப். ஏன் ஸ்டாப்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயர்னு போட்டிருப்பாங்க. எப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல தீ பிடிச்சிச்சுன்னா அதை வந்து தீ அணைக்கிறதுக்காக அதில் அதுக்கு பேர் சீஸ் ஃபயர். சீஸ்னா ஏதாவது ஒன்று நிறுத்தணும், ஏதோ ஒரு செயலை நிறுத்துறது. ஹீ வில் சீஸ் டு பி டெமோக்ராட்டிக்னு அர்த்தம். ஒரு ரோம் நாடு எப்படி போயிட்டு இருக்கு, மக்களாட்சி நடந்துட்டு இருக்கு அந்த நாட்டில், அதை என்ன பண்ணிடுவான்? முற்றுப்புள்ளி வச்சிருவானோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. ஏன்னா இவனுக்கு வெற்றி மேலே வெற்றி, இவனுக்கு புகழ், செல்வம் எல்லாம் இருக்குது. அதனால இவன் என்ன சொன்னாலும் மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு வந்துருச்சு. அது யார்? கேஷியஸ், புரூட்டஸ் அண்ட் அதர்ஸ் பிளாட் டு கில் சீசர். அந்த குழுவில் இருக்கிற முக்கியமான நபர்கள் வந்து கேஷியஸ்னு ஒருத்தன், புரூட்டஸ்னு ஒருத்தன். அவங்க கூட 4-5 பேர் இருக்காங்க. பிளாட்னா பிளான்டுன்னு அர்த்தம். PLANNED. பிளான்டுனா திட்டமிட்டார்கள். எதற்கு திட்டமிட்டார்கள்? டு கில் சீசர். சீசர் கொல்வதற்காக திட்டமிட்டார்கள். A soothsayer, astrologer warned Caesar about the Ides of March. ஒரு ஜோசியர் இருக்கார் ஏற்கனவே. 7 to 1882 the great American poet was a professor at Harvard. இந்த போயம் எழுதினது ஒரு அமெரிக்கன் போயட் வந்து, இவருடைய பேர் ஹென்ரி வேர்ஸ்வர்த் லாங்ஃபெலோ, ஷார்ட்டாக HW லாங்ஃபெலோன்னு ஃபேமஸு. இந்த ப்ராக்கெட்டில் இயர்ஸ் கொடுத்துருக்கிறது அவருடைய இயர் ஆஃப் பர்த் அண்டு இயர் ஆஃப் டெத்து, அவருடைய பீரியடை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர், பேராசிரியராக இருந்திருக்கார். ஹிஸ் great fame began with the publication of his first volume of poems, Voices of the Night, in 1839, which included a Psalm of Life, one of 19th century's best loved poems. அவருடைய புகழ், கிரேட் ஃபேம் சொல்லக்கூடிய, ஃபேம்ங்கிறது ஃபேமஸ் அப்படிங்கிற அட்ஜெக்டிவில் வந்த நவுனு. அந்த அவருடைய புகழ் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, அவருடைய முதல் வால்யூம் ஆஃப் போயம்ஸ், அதாவது கவிதை தொகுப்பு, வாய்ஸஸ் ஆஃப் த நைட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டார். அவர் வந்து எந்த வருஷத்தில் அப்படின்னா 1839. அதில் இப்போ நம்ம படிக்கக்கூடிய அந்த சாம் ஆஃப் லைஃப்ங்கிற போயமும் சேர்ந்துருக்கு. அந்த சாம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த 19th century's பெஸ்ட் லவ்டு போயம்ஸ். 19ஆம் நூற்றாண்டின் எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் அதர் கலெக்ஷன்ஸ் இன்க்ளூட் பேலட்ஸ் 1841, Evangeline 1847, Hiawatha 1855, The Courtship of Miles Standish 1858 and Tales of a Wayside Inn 1863. சரி, அவர் இதை மட்டும் ஒரு வாய்ஸஸ் ஆஃப் த நைட் அப்படிங்கிற போயம் மட்டும் எழுதலை, நிறைய போயம் எழுதியிருக்காரு. அவருடைய கலெக்ஷன்ஸ் தான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாம் அதோடைய இயர். இது ஒன்றும் டீட்டெயிலாக நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. Longfellow was the most popular poet of his age, and during his lifetime he became a national institution. லாங்ஃபெல்லோ வந்து அவருடைய காலத்தில் அவர் மிக மிக பிரபலமான ஒரு புகழ் பெற்ற ஒரு கவிஞர்.
அவருடைய வாழ்க்கை காலத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒரு கல்வி நிறுவனம் மாதிரியே இருந்தார். ஹிஸ் ஒர்க் வாஸ் எ மியூசிக்கல், மைல்ட்லி ரொமான்டிக், ஹை மைண்டட் அண்ட் ஃப்ளேவர்டு வித் சென்டிமெண்டல் ப்ரீச்மெண்ட். அவருடைய ஒர்க்கு, அதாவது கவிதைகள்னு சொல்லும்போது எல்லாமே மியூசிக்கல், அதாவது மெலோடியஸாக இருக்கும். ரொம்ப மெலோடியஸ் பொயட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி எழுதியிருக்காரு. ரொமான்டிக்காகவும் இருக்கும். ஹை மைண்டட்னா உயர்ந்த எண்ணங்களை கொண்ட ஒரு கவிதைகளாக இருக்கும். இது யாருடைய கிரிட்டிசிசம்னா நார்டன் அந்தாலஜி ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர். This poem seems to give a great deal of good advice. இந்த போயத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், முதல்ல படித்தாலே ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிச்சயமாக ஒரு இந்த போயமே ஒரு அட்வைஸ் தான். இட் டெல்ஸ் த ரீடர் நாட் டு வேஸ்ட் ஹிஸ் ஆர் ஹர் டைம் பட் டு பி அப் அண்ட் கோயிங். இதை படிக்கிறவங்களுக்கு இந்த போயம் என்ன சொல்லுது அப்படின்னா, டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. காலம் வந்து பொன் பண்ணுறதுலாம் நம்ம படிச்சிருக்கோம். அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை விட என்ன பண்ணணும், பட் டு பி அப் அண்ட் கோயிங். நம்மளுடைய எண்ணமெல்லாம் மேலே மேலே உயராகணும், நம்மளே டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார். நாட் டு பி டிஸ்கரேஜ்டு பை ஃபெயிலியர்ஸ் பட் டு ஹாவ் எ ஹார்ட் ஃபார் எனி ஃபேட். அதே மாதிரி தோல்விகளை கண்டு என்ன பண்ண, டிஸ்கரேஜ் தோழக்கூடாது, தோல்விகளை கண்டு தோழக்கூடாது, ஃபெயிலியர்ஸ். பட் டு ஹாவ் எ ஹார்ட் ஃபார் எனி ஃபேட், இதையும் தாங்கும் இதயம், எந்த விதி வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியுங்கிற ஒரு இதயம் நமக்கு வேண்டும். நாட் டு ஜட்ஜ் லைஃப் பை டெம்பரரி ஸ்டாண்டர்ட்ஸ் பட் டு லுக் டு எட்டர்னல் ரிவார்ட். வாழ்க்கையை இன்னைக்கு உள்ள நிலைமையை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு தீர்மானித்தரக்கூடாது இதுதான் வாழ்க்கை அப்படின்னு. நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றம் உண்டு. இப்போ ஏற்கனவே முன்னேறிக்கலாம், இன்னும் படிப்படியாக அதிகமாக முன்னேறுவாங்க. அதனால எப்பொழுதுமே நம்ம இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை வச்சு பார்க்காம நம்மளுடைய எட்டர்னல் ரிவார்டு, எண்ட்லெஸ், அதாவது நம்மளுக்கு வந்து முடிவில்லாத ஒரு ரிவார்டு நிச்சயமாக ஒரு கிடைக்கும் அப்போ அப்படின்னு சொல்லி இந்த போயத்துடைய ஒரு சின்ன கிரிட்டிசிசம் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரூக்ஸ் அண்ட் வேரன், அவங்களுடைய கமெண்ட் தான் இது. இப்போ நம்ம இந்த போயத்துக்கு போகிறோம். வாட் த ஹார்ட் ஆஃப் த யங் மேன் செட் டு த சாமிஸ்ட். ஆக்சுவலாக சாம் அப்படின்னாலே என்ன, முதல்ல இந்த போயட்டுடைய டைட்டில் பாருங்கள். சாம் அப்படின்னாலே ஹோலி சாங்னு அர்த்தம், ஒரு புனிதமான பாடல். நம்ம தமிழ் செய்யுள்லாம் எடுத்திருப்பீங்க, எடுத்தவுடனே என்ன இருக்குது, இறை வாழ்த்து இருக்குது. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாட் த ஹார்ட் ஆஃப் த யங் மேன், ஒரு இளைஞனுடைய இதயம் சொல்லக்கூடிய, யார்கிட்ட சொல்கிறேன், சாமிஸ்ட். சாமிஸ்ட்னா யார், சன்னியாசின்னு சொல்லலாம், ஒரு முனிவர்கிட்ட சொல்லக்கூடிய மாதிரி ஒரு போயத்தை H.W. லாங்ஃபெல்லோ எழுதியிருக்கார். இப்போ அந்த போயத்தில் படிக்கிறேன், மீனிங் சொல்கிறேன். டெல் மீ நாட் இன் மோன்ஃபுல் நம்பர்ஸ். எப்பவுமே கவிதை வந்து அப்படியே ப்ரோஸா மாற்றலாம், பொயட்ரிக்கெலாம் ஈஸியாக ப்ரோஸா மாற்றலாம். எப்படி பாருங்கள், இப்போ டெல் மீ நாட்டுன்னு இருக்கு, டோன்ட் டெல் மீன்னு அர்த்தம். டோன்ட் டெல் மீனா நம்மள்ட்ட தமிழ் என்ன, சொல்லாத, எங்கிட்ட சொல்லாத. எப்படி சொல்லாதேங்கிறான், இன் மோன்ஃபுல் நம்பர்ஸ். மோன்ஃபுல்னா துக்கம், மோன்ஃபுல்னா என்னது, துக்கம். நீங்கள் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரைம்ஸ். ஆக்சுவலாக பொயிட்ரியில் வந்து நம்பர் இருக்கும். நம்மளுடைய தமிழ் செயல் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், எதுகை மோனை இப்படிலாம் சொல்கிற மாதிரி ஓரசை ஈரசைன்னு இருக்கும். இங்கேயும் அதே தான், அந்த நம்பர்ஸுங்கிறது அந்த அசையுடைய சீரசை வாய்பா, அந்த வாய்பாடு இந்த தேமா அப்படி மனா படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கிலீஷில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு தான் இங்கே நம்பர்ஸ். அதாவது ஒரு கவிதை எப்படி இருக்கக்கூடாதான், ஒரு துக்கமாக சோகமான நிகழ்வுகளாக இருக்கக்கூடாது, அப்படி சொல்லாரு அப்படிங்கிறார்.